நிறைய விவசாயிகள் நம்மகிட்ட என்ன கேட்குறாங்கன்னா இந்த பலதானத்தை எப்படி விதைக்கன்னு கேட்குறாங்க. மண்ணை நல்லா பண்படுத்தி சீராக ஓட்டிட்டு நம்ம நல்லா உழுதுட்டு இந்த விதைகளை உளுந்து விதை மாதிரி நிலம் முழுக்க நெருக்கமாக வந்து கையால் விசிறி ஓடனாங்க. விசிறி விட்டுட்டு முடிஞ்சால் விதை பரம்படைப்புன்னு சொல்லுவாங்க. அந்த கம்பு விதை உளுந்துலாம் அப்போ அடிப்பாங்க. அதை வச்சு நம்ம ஓட்டலாம். அப்படி முடியாத பட்சத்தில் ரொட்டவேட்டர்னு சொல்லக்கூடிய அந்த மண்ணை கலரக்கூடிய மிஷினை வச்சு கரெக்டாக 1.5 இன்ச்சு பிடிச்சி நம்ம அதில் உழுதுனா அந்த விதைகள் எல்லாம் வந்து சீராக வந்து மண்ணுக்குள்ளே வந்து நிலைநிறுத்தப்படும். ரொம்ப ஆழம் போகாது, மேலே இல்லாமல் இருக்கும். அப்போ வந்து எல்லா விதைகளும் சீரான வளர்ச்சி, சீரான முளைப்புத்திறன் கிடைக்கும். ஓகேங்களா? நீங்கள் அப்படி பண்ணிவிட்டு நீர் கொடுத்து நம்ம சரியாக பராமரித்தா 45 to 50 நாளில் வந்து எல்லா விதைகளும் பூக்கள் எடுக்க ஆரம்பிக்கும். பூக்கள் எடுத்து பிஞ்சு எடுக்கிற தருவாயில் நம்ம அந்த பலதானிய விதைப்பை மடக்கி மண்ணில் விடுறப்ப உங்களுக்கு மண்ணுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் கிடைக்கும். மண்ணில் இருக்க கமில ஆரத்தன்மை எல்லாம் மாறும். ஒரு சரியான காலகட்டம் அந்த 45 to 50 நாளுங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ இந்த பலதானிய விதைப்பு வேணுன்ற நபர், ஓகே, இந்த பலதானிய விதைப்பு தேவைப்படும் நபர்கள் நம்ம ஸ்க்ரீனில் நம்பர் கால் பண்ணுங்கள். யூடியூப் ஆர்கானிக் ஆல் ஓவர் இந்தியா சப்ளை பண்ண தயாராக இருக்கும். நன்றி, வணக்கம்.